தரிசனம் இல்லாதவன் அலைந்து திரிவான். ஒரு தொழில் ஆரம்பிக்க போறோம் அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை இந்த பூமியில நாம் ஆரம்பிக்க போறோம் என்றால் அதற்கென்று முன்கூட்டியே ஒரு திட்டம், ஒரு பிளான், ஒரு ஆலோசனை பெற்றுக்கொண்டு நாம் செயல்படுவோம். அதே போலதான் ஊழியம் செய்கிற நீங்களும் நானும் தரிசனத்தோடு இருக்கிறவர்களாய் வேண்டும். மோசே இஸ்ரவேலை ஜனங்களை நடத்த வேண்டும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைவனாய் இருக்க வேண்டும் என்ற ஒரு தரிசனம் தேவனிடம் பெற்றுக்கொண்டார். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் அவரும் ஒரு தரிசனம் பெற்றவராக புறஜாதிகள் மத்தியில் அவருடைய நாம மகிமைக்காக பாடுகள் பட வேண்டும், அடிகள் பட வேண்டும், அநேகர் ஆண்டவருக்குள்ள கொண்டுட்டு வர வேண்டும், இந்த இடத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி தரிசனம் பெற்றுக்கொண்டார். இன்னும் அநேக ஊழியக்காரர்கள் ஊழியத்தில் வெற்றி பெற காரணம் நம் ஊழியம் எப்படி இருக்கும், எப்படி செய்ய வேண்டும் என்று தரிசனத்தை பெற்றுக்கொண்டார்கள். இத்தனை பாடுகள் கஷ்டங்கள் வந்தாலும் அவர்கள் நிலை நிற்பதற்கு தரிசனத்தை பெற்றுக்கொண்டார்கள். அப்படி தரிசனத்தை பெற்று பட்டவர்கள் தான் ஊழியத்திலே நிலை நின்றிருக்கிறார்கள், வெற்றி பெற்றிருக்கிறார்கள். தரிசனம் பெறாதவர்கள் அலைந்து திரிவார்கள். ஒரு ஊழியத்தில் அங்க கஷ்டம் வந்துச்சுன்னா அடுத்த ஊழியத்துக்கு மாறுவார்கள், அங்க கஷ்டம் வந்தா அதன் பின்பு வேற ஊழியத்துக்கு மாறுவார்கள். இப்படி அலைந்து கொண்டே இருப்பார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் தரிசனம் தெரிகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது கஷ்டம் வந்தாலும், பாடு வந்தாலும், வேதனை வந்தாலும், நிம்மதி அற்ற வாழ்க்கை வந்தாலும் இயேசுவுக்காக இயேசுவை போல வாழ்வோம். அதுதான் வெளிப்பாடு. இயேசு கிறிஸ்துவும் ஒரு வெளிப்பாடோடு வந்தார் அந்த பூமிக்கு. அவர் வருவதற்கு முன்பே நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார் என்று சொல்லப்பட்டது. அவர் வருவதற்கு முன்பே இப்படி அவர் அடிகள் படுவார், பாடுகள் படுவார், மனுக்குலத்துக்காக ரத்தம் சிந்துவார், அடிகள் படுவார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவார் என்று மனிதர்களை மீட்கவே அவர் இந்த பூமிக்கு வருவார் என்று முன்கூட்டியே சொல்லப்பட்டதுதான் நிறைவேறியது. இன்றும் நீ ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பு தேவ சந்நிதியில காத்திருந்து, தேவனே என்னுடைய ஊழியம் என்ன, எப்படிப்பட்ட ஊழியம், எங்க என்னுடைய ஊழியம், அந்த ஊழியத்தின் நிமித்தம் நான் என்ன செய்ய நீர் சித்தம் வைத்திருக்கிறீர் என்று ஒரு வெளிப்பாடு, ஒரு தரிசனம் பெற்றவர்களாக ஊழியத்துக்கு வரும்பொழுது வெற்றி பெறுவீர்கள். நான் ஊழியத்துக்கு வரும்போது அப்படிதான் தரிசனங்களை பெற்றுக்கொண்டேன், வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டேன். சும்மா வரல இந்த இடத்துக்கெல்லாம். இந்த இடத்துக்கு வருவதற்கு முன்பு ஆண்டவரிடம் கேட்டேன், ஆண்டவரே நான் போகவா வேண்டாமான்னு. அப்ப ஆண்டவர் என்னோட காட்சி தான் இந்த இடத்துக்கு வந்தேன். இங்க வந்தும் ஊழியத்தொட்டு போயிடலாம் என்று சொல்லி இருக்கும் பொழுது இவர்களை நீயும் திருத்தலன்னா நான் யாரை கொண்டு திருத்துவேன் என்ற ஒரு தெய்வனுடைய குரலை கேட்டுதான் அதன் பின்புதான் இந்த இடத்துல அமர்ந்தேன். அதான் எத்தனை கஷ்டம் பாடுகள் எது வந்தாலும் நீர் தானே சொன்னீர், நீர் தானே எனக்கு காட்டினீர், அதானே இருக்கிறேன், இவ்வளவு கஷ்டம் பாடுகள் ஏன் அப்படின்னு சொல்லி அவருக்காக நிற்க முடிகிறது. தரிசனம் பெறுங்க, அவருக்காக நிலை நில்லுங்க. கண்டிப்பாக அவர் உங்களை வெற்றி பெற வைப்பார் ஊழியத்தின் பாதையில்.